இருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் அர்ச்சுனா ராமநாதனுடைய செயலாளர் கௌசல்யா அல்லது அர்ச்சுனா ராமநாதனுடைய சகோதரி கௌசல்யா ஆகியோர் தனியார் விடுதி ஒன்றில் சாப்பாட்டுக்கு, அதாவது இரவு நேர சாப்பாட்டுக்கு போன போது அங்கு நடந்த கலவரங்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக தற்போது பெரும் பேசு பொருளாக காணப்படுகின்றது. இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் கௌசல்யா ஆகியோருக்கு தற்போது அதிகரித்துவிட்ட எதிரிகளால் அர்ச்சுனா ராமநாதன் கௌசல்யா போன்றோருக்கு எந்நேரமும் ஆபத்துக்கள் காத்திருக்கிறது என்பதை காட்டுகின்றது இந்த சம்பவம். சாதாரணமாக நாட்டு மக்கள் என்ற அடிப்படை இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு நபரும் அவருடன் சேர்ந்து இயங்குகின்ற அவருடைய வாகன சாரதியும் தான் இந்த அர்ச்சனாவோட முரண்பட்டதாகவும், இதற்கு பின்புறங்களில் பல காரணங்கள் இருப்பதாக பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு பின்பிறங்களுடைய அரசியல்வாதிகள் இருப்பதாகவும், மருத்துவ மாபியாக்கள் இருப்பதாகவும் பல்வேறு ஊகங்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அர்ச்சனாவையும் கௌசல்யாவையும் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்களா, அல்லது எதிரிகளினுடைய அந்த அபாய எல்லைக்குள் அர்ச்சனா தற்போது இருக்கின்றாரா என்ற ஒரு சந்தேகம் அனைத்து மக்களாலும் பார்க்கப்படுகின்றது. அர்ச்சனா இந்த இடத்துல நிதானமாக செயற்பட வேண்டும். தன்னுடைய பாதுகாப்பு கருதி அவர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இவ்வாறான இடங்களில் சென்று இவ்வாறான இடங்களில் உணவருந்துவதை விட்டு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு வீட்டிலேயோ அல்லது பாதுகாப்பான வேறு இடங்களிலோ அல்லது நோமல் சாதாரண கடைகளிலேயோ சாப்பிடுகின்ற போது இவ்வாறான விஷ ஐந்துகளிலிருந்தும் எதிரிகளிலிருந்தும் அர்ச்சனா தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. இதைவிட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல குறித்த நபரை தாக்கியது சரியா பிள்ளையா என்ற விவரங்களும் பலர் மட்டத்தில் காணப்படுகின்றது. அர்ச்சனான்ற எதிர்ப்பாளர்களுக்கு இது ஒரு அர்ச்சனாவை பற்றி கதைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்ததாகவும், ஆனால் அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த ஒரு தகவல் கசப்பானதாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்களை எதிரிகள் பின்தொடர்ந்து செல்வதை ஒரு சோக கண்ணோடும் துயர கண்ணோடும் பார்க்கின்றார்கள். அர்ச்சனாவுடைய எதிர்காலத்தில் அர்ச்சனாவுடைய பாதுகாப்புக்காக அர்ச்சனா இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார் என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அர்ச்சனா ஏற்கனவே பாராளுமன்றத்தில் தன்னுடைய பாதுகாப்பு கோரியிருக்கின்றார். அதைவிட துப்பாக்கி கேட்டிருக்கின்றார். ஆனால் அவற்றுக்கான சரியான பதில்களோ அவற்றுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளோ உயர் அதிகாரிகள் வரும் எடுக்கப்பட்டதாக செய்திகளோ அல்லது தகவல்களோ கிடைக்கவில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனியார் கொட்டல் ஒன்றில் நடந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் பார்ப்போமானால், அர்ச்சனா இந்த இடங்களில் பல தடவை விலகி சென்றிருக்கின்றார். இந்த பிரச்சனையிலிருந்து விலகுவதற்கு அர்ச்சனா விலகி சென்றிருக்கின்றார். ஆனால் பிரச்சனை அவரை சுற்றி அவரை பிரச்சனை சூழ்கின்ற போதுதான் தற்காப்புக்காகத்தான் அவர் அந்த நபர்களை தாக்கியதாக அர்ச்சனா கூறுகின்றார். ஆனால் பல ஊடகங்கள் எடுத்த வீச்சுக்கு அர்ச்சனா ராமநாதன் மீதான அவதூறு கருத்துக்களையும் பிழையான கருத்துக்களையும் அர்ச்சனா ராமநாதன் செய்தது தவறான செயல் என்பதையும் புடம் போட்டி காட்டியிருந்தன. இந்த சம்பவத்தில் ஏர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவரும் அவருடைய கார்ச்சாரதியும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏர்மன் நாட்டு அந்த நபரின் கார்ச்சாரதியும் அந்த கொட்டலில் ஏற்கனவே வந்திருந்திருக்கின்றார்கள். அர்ச்சனா ராமநாதன் மற்றும் கௌசல்யா போன்றோர் டென்மார்க்கில் இருந்து வந்த ஒரு குடும்பத்தை சந்தித்துவிட்டு இரவாகியவுடன் அவர்களுக்கு கடும் பசி வந்ததால் அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் பசி வந்தது என்று சொல்லி கூறப்படுகின்றது. அந்த சாப்பாட்டு கிடைக்காத கொட்டலுக்கு சென்ற போது கௌசல்யா தனக்கு பசிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். அவை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு சிற்றுண்டி வகைகளை உண்பதற்கு அங்கு சென்று இருந்திருக்கின்றார். அதற்கான ஓர்டர்கள், அதாவது அறிவுறுத்தல்களை ஹோட்டல் சர்வருக்கு வழங்கிவிட்டு அவர் சாப்பாட்டுக்காக காத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் எதிர்த்தரப்பால் கூறப்படுகின்ற கருத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏர்மன்காரரும் அவருடைய கார்ச்சாரதியும் அர்ச்சனாவினுடைய எதிர்ப்பக்க மேசைகளிலிருந்து அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்ததாகவும், அர்ச்சனா ராமநாதன் அவர்களை நோக்கி படம் காணொலி எடுத்ததாகவும், அதன்போது அந்த ஏர்மன் நபர் வந்து அர்ச்சனா ராமநாதன் மற்றும் கௌசல்யாவுடன் நியாயம் கேட்டதாகவும், அதாவது நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கௌசல்யா ஒரு சட்டத்தரணி, நீங்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களை காணொலி எடுக்கலாமா என்று கேட்டபோது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் திடீரென்று எழுந்து அவர்களை தாக்கியதாகத்தான் எதிர்த்தரப்பு கருத்துக்கள் கூறப்படுகின்றன. ஆனால் அது அவ்வாறு எதுவுமே இல்லை, அவை அனைத்தும் பொய் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் மற்றும் கௌசல்யா சாப்பிட போய் இருந்தபோது
அவர்களது பொது இடத்தில் பேசக்கூடாத தகாத வார்த்தை பிரியோகங்களை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லியும் அவர்கள் தான் காணொலி எடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. அர்ச்சனா ராமநாதன் மற்றும் கௌசல்யா சாப்பாட்டுக்கு அமர்ந்திருந்த போது கௌசல்யா அர்ச்சனா ராமநாதனை நோக்கி கூறியிருக்கின்றார், எங்களை யாரோ படம் எடுக்கின்றார்கள் என்று. அப்போது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அதற்கு பொறுமை காத்திருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சரி யாராவது எடுத்துவிட்டு போகட்டும், என்ன நாங்கள் வெளிநாட்டு காசில் சாப்பிட்றோம் என்று சொல்லி அதை போடுவார்கள், அவ்வளவுதானே, யாரும் போட்டுட்டு போட்டும், உண்மைகள் எல்லோருக்கும் விளங்கும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த இடத்துல மிகுந்த பொறுமையை காத்திருக்கின்றார். அதாவது காணொலி எடுத்தவரை போய் தட்டி கேட்கவில்லை. ஆனால் இதைத் தொடர்ந்தும் அந்த காணொலி எடுத்த ஜேர்மன் நபரும் மற்றும் அவருடைய கூட்டாளியான அவருடைய வாகன சாரதியும் கௌசல்யாவை நோக்கி நக்கல் மற்றும் நையாண்டிகள் கேலிகள் கிண்டல்களை பேசியதாகவும் தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டதாகவும் தங்கம் என்ற சொல்லை வைத்து அதை கேலி கிண்டல் செய்ததாகவும் கேவலப்படுத்தியதாகவும் இந்த இடத்துல அர்ச்சனா ராமநாதன் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல அர்ச்சனா ராமநாதனுக்கும் கௌசல்யா போன்றவருக்கும் என்ன தொடர்பு என்று நாங்கள் பார்ப்போமானால், அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரி மருத்துவமனையில் காணப்பட்ட சில பிரச்சனைகளை வெளிக்கொண்டதன் பின்னர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் உலக மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக காணப்பட்டார். அதன் பின்னர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து உயர் அதிகாரிகளால் வெளியேற்றப்பட்டதன் பின்னர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பிரதிநிதியாருடைய தன்னுடைய வேலை தளத்துக்கு மாற்றம் பெற்றிருக்கின்றார். அங்கு சென்ற போது மன்னாரில் நடந்த பிரச்சனை ஒன்றை தீர்ப்பதற்காக மன்னார் மருத்துவமனைக்கு வந்த போது அங்கும் அத்துமீறி மருத்துவமனைக்கு நுழைந்தார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் 3 நாட்களுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டிருந்தார் மன்னார் வவுனியா சிறைச்சாலைகளில். அந்த காலப்பகுதியில் அர்ச்சனா ராமநாதன் சம்பந்தமாக வாதாடுவதற்காக வந்த சட்டத்தரணிகளில் ஒருவர் தான் இந்த கௌசல்யா. எனவே அந்த இடத்துல அர்ச்சனா ராமநாதனுடைய செயல்களால் கவரப்பட்ட கௌசல்யா அர்ச்சனா ராமநாதனுக்கு இடையில் தொடர்புகள் ஏற்பட்டு பின்னாளில் அர்ச்சனா ராமநாதன் கௌசல்யாவை சகோதரியாக வரித்து கண்டிக்கொண்டு அதன் பின்னர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றம் சென்று அதை தன்னுடைய செயலாளராக கௌசல்யாவை மாற்றியதாகவும் தன்னுடைய சட்ட விடயங்களுக்கு கௌசல்யா தனக்கு உறுதுணையாக இருப்பார் என்று சொல்லி அந்த அடிப்படையில் அவர்களுடைய தொடர்புகள் வளர்ந்து வந்திருக்கின்றன. இதன் பின்னர் நடந்த சில பிரச்சனைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதன் பின்னர் சாவகச்சேரியில் நடந்த பல வழக்குகளின் பின்னர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த வழக்குக்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று சாவகச்சேரி நீதிமன்றால் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அன்னளவாக 13 நாட்கள் அங்கு அடைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஏறக்குறைய மிக நீண்ட காலம் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய தொடர்புகள் அனைத்தும் ஸ்தம்பிதமடைந்த மாதிரி தான் இருந்தது. அர்ச்சனா ராமநாதனுடைய தொலைபேசிகள் மற்றும் அவருடைய ஃபேஸ்புக் தளங்கள் மற்றும் அவருடைய நேரடி அலைகள் அனைத்தும் முடங்கிய நிலையில் அந்த காலப்பகுதியில் இருந்தது. ஏறக்குறைய 13 நாட்கள். இந்த காலப்பகுதியில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களை உலகமே மறந்திருந்தது. ஆகவே இந்த காலப்பகுதியில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய ஒரே ஒரு உள்ளமாக இந்த கௌசல்யா சகோதரி காணப்பட்டார். எனவே இதன் காரணமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கௌசல்யா மீது அளவு கடந்த பாசத்தை கொண்டிருப்பதாகவும் அண்ணன் தங்கை உறவாகாது வளர்ந்ததாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பரவலாக கூறுகின்றார். அர்ச்சனா ராமநாதனுடைய எதிரிகள் இந்த விடயத்தை தவறான கண்ணோட்டத்திலையும் தவறான கருத்துக்களையும் சித்தரித்து வருகின்றனர். கற்பனை கதைகளையும் தேவையற்ற கருத்துக்களையும் அவர்கள் மீது சோடிக்கின்றனர். ஆனால் அர்ச்சனா ராமநாதனை விரட்டியெல்லாம் அர்ச்சனா ராமநாதன் கௌசல்யா போன்றோர் கடந்து வந்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் அந்த காலப்பகுதியில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று திலம்புலம் பெயர்ந்த தேசத்திலும் அர்ச்சனா ராமநாதன் மீதான ஒரு அபிப்பிராயம் வளர்ந்ததன் பின்னர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த காலப்பகுதியில் அந்த 13 நாட்கள் சிறைவாசம் இருந்து ஒரு நாள் இருப்பதற்காக, அதாவது அர்ச்சனா ராமநாதன் சிறையிலிருந்து ஒரு நாள் வெளிவாரதற்கு முன்னமே அர்ச்சனா ராமநாதன் அவர்களை கௌசல்யா வெளிக்கொணர்ந்திருக்கின்றார், சிறை மீட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் அனைத்து மக்களாலும் ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கப்பட்டது. அதாவது உலகமே மறந்திருந்தது. பல அரசியல்வாதிகள் பல சட்டத்தரணிகள் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வெளிவரக்கூடாது என்பதில் கரிசனையாக இருந்தார்கள், மருத்துவ மாவியாக்கள் உட்பட. ஆனால் கௌசல்யா இந்த விடயத்தில் பலருக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு இராணுவ நடவடிக்கை போன்று மிக இரகசியமாக சச்சிதமாக மோசல் போன்ற நகர்த்தல் பத்திரங்களை முன்வைத்து அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சிறையிலிருந்து வெளிவாரதற்கு
ஒரு நாளைக்கு முன்பாகவே தன்னுடைய உயர்ந்த சிறந்த பண்புகளையும் ஆளுமைகளையும் பயன்படுத்தி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வெளியெடுத்திருக்கின்றார். அதன் பின்னர் ஒரு சில குறிப்பிட்ட சில நாட்கள் இருப்பதற்கு முன்னர் தான் அந்த அரசியல் கட்சிகளை பதிவு செய்கின்ற, அதாவது தேர்தலுக்கான பதிவு செய்கின்ற அந்த நொமினேஷன் வேலைகளையும் கௌசல்யா அர்ச்சுனா இணைந்து, அதை விட அர்ச்சுனா ராமநாதனுடன் சேர்ந்த 9 பேர் அடங்கிய ஒரு குழு அந்த அர்ச்சுனா ராமநாதன் பௌரா என்று சொல்கின்ற ஊசி கட்சியில் யாழ் மாவட்டத்தில் தேர்தலுக்கான நொமினேஷனை பதிவு செய்து, அதன் பின்னர் மிக குறுகிய காலத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு 3 மாத இடைவெளியில் பாராளுமன்ற உறுப்பினராக 27,000 வாக்குகளை பெற்று வெளிவந்திருக்கின்றார். ஒரு உலகமே பிரமிக்கக்கூடிய நிலையில் நடந்த சம்பவங்களுக்கு பின்னால் கௌசல்யா தான் இருக்கின்றார். இந்த சம்பவங்கள் அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த வீர தீர செயல்களுக்கும், அர்ச்சுனா ராமநாதன் வெளிவாரதற்கும், அர்ச்சுனா ராமநாதன் ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கும், தற்போது அர்ச்சுனா ராமநாதன் நிமிர்ந்து நிற்பதற்கும் பின்புலமாகவும் அத்திவாரமாகவும் இருப்பது இந்த கௌசல்யா என்று மறக்க முடியாத பாசத்துக்குரிய சகோதரி. எனவே இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கௌசல்யாவுக்கு ஏதாவது என்று சொன்னால் அவர் துடித்து விடுவார். அதற்காக அவர் எதையுமே செய்ய தயாராக இருப்பார். இதற்கு இடையில் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் கௌசல்யா சம்பந்தமாக, கௌசல்யாவுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு காதலன் சம்பந்தமான பல பிரச்சனைகள் வந்த போதும் அந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக கடுமையான முடிவுகளை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி உலகம் அவரை பற்றி கதைத்து கொண்டிருந்தது. இதற்கு பின்னர் நடந்த சம்பவங்களை நான் மேலும் பார்க்க போவானால், அண்மையில் கௌசல்யா அவர்கள் சட்டத்தரணி தொழிலை சேர்வதற்காக மன்னாரில் ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருந்தது. அதாவது முஸ்லீம்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தில் முஸ்லீம்களுடைய தேவாலயம் அமைந்திருந்த ஒரு கட்டட பகுதியில் அந்த அலுவலகத்தை திறந்திருக்கின்றார். அந்த இடத்துல முஸ்லீம் சகோதரர்கள் என்ற ஒரு சிலரால் கௌசல்யாவுக்கு சில வேண்டத்தகாத பிரச்சனைகள் உருவானதன் காரணமாக அந்த அலுவலகத்தையே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மூடியிருக்கின்றார். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சண்டைக்கோ பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கு போய் மாட்டுவதையோ தவிர்த்திருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இயன்ற வரை பிரச்சனைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார், விலகி இருக்கின்றார். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல் அதிலிருந்து கடந்திருக்கின்றார். ஆனால் ஒரு பிரச்சனை திரும்ப அவருடைய பாதையில் குறுக்கிடுக்கின்ற போது அவர் அதனை தற்பாதுகாப்புக்காக செய்வது ஒரு நியாயமான கருத்தாக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல நாங்கள் சில தினங்களுக்கு முன்னர் தனியார் கோட்டல் ஒன்றில் நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்ப்போமானால், அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த கோட்டலில் பசியின் காரணமாக சிற்றுண்டி அருந்துவதற்கு சென்ற போது அந்த கோட்டல் மேசைகளில் எதிர்த்தரப்பு மேசைகளில் அமர்ந்திருந்த சிலரால் கௌசல்யா அவர்களுக்கு சில கிண்டல்கள், கேலிகள் போன்ற வேண்டத்தகாத செயற்பாடுகளை மேற்கொண்டதாகவும், இதனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக பொறுமையை காத்து கொண்டிருந்ததாகவும் கூறுகின்றார். அதாவது அவர்கள் சாப்பிட சென்ற போது கௌசல்யா அவர்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு சொல்லியிருக்கின்றார், எங்களை யாரோ படம் எடுக்கின்றார்கள் என்று. இந்த இடத்துல கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக பொறுமையை காத்திருக்கின்றார், அவர்களை போய் கேட்கவில்லை. இதன் பின்னர் அவர்கள் எழுந்து வந்து கிட்ட நின்று கதவுகளை திறந்து வந்து கிட்ட நின்று தேவையற்ற வசனங்களை பாவித்ததாகவும் அங்கு கூறப்படுகின்றது. மேலும் கௌசல்யா அவர்களை அங்கம் ஐ லவ் யூ அடி என்று சொல்லி ஒரு அதிகபட்ச வெறுப்பேற்றுகின்ற, அதாவது ஒரு வலிந்து ஒரு சண்டையை உருவாக்குகின்ற செயற்பாடுகளாக அவர்கள் செயற்பட்டதாகவும், இதை பல மக்களால் ஒரு அருவருப்பான சம்பவமாகவும் அந்த ஏர்மன் அவர்கள் மீது பார்க்கப்பட்டிருக்கின்றது. சமூக ஊடகங்களில் வெளிவந்த காணொளிகளில் அவர்களுக்கு எதிராக அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற போது மிகுந்த கோபங்களை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த எதிர்த்தரப்பு சம்பவம் செய்த இருவர் மீதும். இதற்கு பிறகு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், போங்கள், நாங்கள் பிறகு கதைப்போம், சாப்பிட்டா பிறகு நீங்கள் கொஞ்சம் இப்போ நிலைமை வித்தியாசமாக இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் போயிருங்கள், நாங்கள் சாப்பிட்டா பிறகு கதைப்போம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கு ஒரு பிரச்சனை எழுவதை சமாளித்திருக்கின்றார். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே ஒரு சண்டையை உருவாக்குவதற்குத்தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக முன்கூட்டியே உணர்ந்திருக்கின்றார். ஆனால் இயல்பான அளவுக்கு அதை தவிர்த்து தான் வந்த காரியம், அதாவது பசியை ஆறிவிட்டு சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் 100% அவங்க செயற்பட்டிருக்கின்றார். இதன் பின்னர் அந்த நபர்கள் ஜேர்மன் நபரும் மற்றவர் அந்த போனை எடுத்திருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய மேசையிலிருந்து அந்த போனை பறித்திருக்கின்றார்.
போனை பறித்துவிட்டு அவர் பறித்த உடனே மற்றவர் கூறியிருக்கிறார், அந்த போனை உடையடா, உடைச்சு சிதறடா, உடையடான்னு சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த மனக்குழப்பத்தையும் அச்சத்தையும் அடைந்திருக்கிறார். அந்த போன் அவருக்கு மிகவும் முக்கியம். அதன் பின்னர் அவர்கள் அதை அடித்துடைக்காமல் போனை கொண்டு கொஞ்சம் தூரம் நடந்து சென்று திரும்ப வந்து மேசையில் ஓங்கி போட்டு உயரமாக இடத்துலேருந்து அந்த மேசையில் போனை அடித்து போட்டிருக்கின்றார்கள். அப்போதும் அர்ச்சுனா ராமநாதன் மிகுந்த குழப்பத்தை அடைந்திருக்கின்றார். அந்த போனினுடைய டிஸ்பிளே உடைந்து விட்டுவது தெரியாது, ஆனால் தெய்வாதீன. அப்போது கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் பொறுமையாக இருந்து அந்த கோட்டலை விட்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் கௌசல்யாவும் வெளியேறி இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காக மிகுந்த மனசை கட்டுப்படுத்தி அவர்கள் அந்த செயற்பாட்டில் இறங்கியிருக்கின்றார்கள். இதற்கிடையில் போலீஸ் அவசர இலக்கமான 119க்கு அவர்கள் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆனால் போலீஸார் அதற்கு அவர்கள் வரவில்லை. அப்போதான் நீ என்ன பெரிய ஒரு பிடுங்கியா, நீ பெரிய கொக்கா என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய ஷர்ட்டின் கொலரை படித்து அர்ச்சுனா ராமநாதனுடைய நெஞ்சு பகுதியில் ஓங்கி குத்தியதாக கூறப்படுகின்றது. இதன் பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை சுதாரித்து கொண்டு அவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் அனைத்தும் தற்காப்புக்காக தான் மேற்கொண்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் தான் தற்காப்பு கலையான கராத்தே என்பதை கற்று பிரவுன் பெல்ட் எடுத்ததாக அர்ச்சுனா ராமநாதன் கூறுகின்றார். இருந்தபோதும் தான் சோழிகளையோ வீண் பிரச்சனைகளையோ சண்டை சச்சரவுகளுக்கையோ உருவாக்க தான் ஒருபோதும் முனைவதில்லை என்று சொல்லியும் அவற்றிலிருந்து கடந்து போவதைத்தான் தான் இயன்றவரை கையாண்டதாகவும், ஆனால் இந்த விடயம் தன்னுடைய தற்காப்புக்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த இடத்துல நடந்த சிசிடிவி காட்சிகள் பரவலாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. பல மக்களாலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தற்காப்புக்காக செய்யப்பட்ட வேலையை பாராட்டப்பட்டிருக்கின்றது. பலர் அதை பாராட்டாமல் மறுபக்கமாக கழித்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கின்றார். எதிர்த்தரப்பான அந்த ஏர்மன் அவர்களும் கொடுத்ததாக ஒரு கருத்து நிலவுகின்றது. இதன் பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவ்வளவு செய்த பிறகும் கௌசல்யா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த எதிர்த்தரப்பின் மீது ஒரு இரக்கம், வேதனை, கவலை அடைந்ததாகவும் அவர்களை மருத்துவமனைக்கு பார்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் அது பயனளிக்கவில்லை என்றும் கூறுகின்றார்கள். காரணம் என்னென்று சொன்னால், அவ்வாறு தாங்கள் போய் பார்த்தால் அது சாட்சிகளை மிரட்டியதாக கூட திரும்ப தங்களுக்கு வழக்கு போடப்படும் என்று சொல்லி அவர்கள் அச்சமடைந்ததன் காரணமாக, அவ்வாறு சிந்தித்ததன் காரணமாக அந்த சமரச முயற்சியையும் கூட அவர்கள் கைவிட்டிருக்கின்றார்கள். சிசிடிவி காணொலியை பார்த்த போலீசார் அவர் மீது சிசிடிவி காணொலி அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக பத்திரிகையாளர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். எது எப்படியோ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தற்போது எதிரிகள் சூழ்ந்திருக்கின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதில் கரிசனை காட்ட வேண்டும் என்பது தன்னுடைய பாதுகாப்பு விடயத்திலும் தன்னுடைய எதிர்கால அரசியல் வேலை திட்டத்திலும் மிகுந்த கவனத்தோடு காய்களை நகர்த்த வேண்டும் என்பது புலத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் உள்ள அனைத்து மக்களினதும் அளவு கடந்த எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றன.